சர்வேமென் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். லேசினஸ், சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் பல பேருக்கு இருக்கிறதுனாலேயே அவங்களால நினச்ச விஷயத்தை அடைய முடியாமல் இருக்கும். ஏன்னா இந்த லேசினஸ் எந்த வேலையுமே நம்மளை ஒழுங்காக செய்ய விடாது. அந்த அளவுக்கு லேசினஸுக்கு பவர் இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். சில பேருக்கு சின்ன சின்ன விஷயத்தில் சோம்பேறித்தனம் இருக்கலாம், அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாலுமே நம்ம லைஃப்பில் வளர்கிறதுக்காக ஒரு கோல் வச்சுருப்போம். அந்த கோலை அடையிறதுக்கே நம்ம லேசினஸ் பட்டுக்கிட்டு எந்த விஷயத்துலையும் இறங்காமல் இருப்போம். அதனால் இந்த காணொலியில் நம்ம சோம்பேறித்தனத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சோம்பேறித்தனத்தை ஒரே அடியாக நம்மளால் குறைச்சிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் குறைக்க முடியும். அதனால் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் சோம்பேறித்தனத்தை அழகாக நீங்கள் குறைச்சிடலாம். முதல் விஷயம், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது செய்கிறீங்களோ இல்லையோ அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பாச்சும் நீங்கள் எடுத்துருங்க. அதாவது இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க. ஒரு வாரம் நம்ம ஆக்டிவாக போவோம், அடுத்த வாரத்துலேருந்து நமக்கு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேணாம், ஆனால் ஜிம்முக்கு போயிருங்க. ஜிம்முக்கு போய் அங்கே நீங்கள் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது தானே சலுப்பு. அதனால் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ஆனால் ஜிம்முக்கு போய் சும்மா வச்சு உக்காந்துருங்க. நான் ஏன் சும்மா உக்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது தான் சலுப்பு அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் சும்மா உக்காந்துக்கிறதுனால மற்றவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கும் சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நாமளே எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்கள பார்த்தே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் புத்தகம் படிக்க உங்களுக்கு சலுப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, புத்தகத்தை கையில் வச்சுட்டு சும்மா வச்சு உக்காந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு புத்தகம் படிக்க தான் சலுப்பாக இருக்குது. அதனால் புத்தகம் கையில் வச்சுட்டு சும்மா உக்காந்துருங்க. அப்படி இங்கே சும்மா உக்காந்துக்கிறதுனாலேயே சரி நம்ம சும்மா தானே உக்காந்துட்டுருக்கோம், புத்தகம் படிப்போம், புத்தகம் நம்ம கையில் சும்மா தானே இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி அந்த டைமில் உங்களுக்கு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிடும், நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ சோம்பேறித்தனத்தை இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ரெண்டாவது விஷயம், சின்ன கோலை நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் ஏன் சின்ன கோலை நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பெரிய கோலாக செட் பண்ணும்போது அதில் நீங்கள் ஒரு சின்ன தோல்வி அடைஞ்சாலும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன சின்ன கோலாக செட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஸ்மால் கோலாக வைங்க. அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் 2 lakhs சம்பாதிக்கணும், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் 1 lakh சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். அதாவது குறுகிய காலத்தில் ஒரு கோலை செட் பண்ணி அதை அடைய முயற்சி செய்யும்போது சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கோலாக செட் பண்ணி அதை நோக்கி ஓட பாருங்கள். பெரிய கோல் எடுத்தோன்னே செட் பண்ணி அதிலே நீங்கள் ஒரு குறிக்கோளாக வச்சு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு சின்ன தோல்வி கண்டாலுமே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கோல் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன கோலாக வச்சு அதை நீங்கள் அடைய முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கான கோல் உங்களுக்கு செட் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே நம்மளோட கோலை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டாவது ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது மூணாவது விஷயம், உங்களை நீங்களே சோம்பேறின்னு சொல்லாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையை உங்கள் சோம்பேறித்தனத்தால் நீங்கள் செய்யாமல் விட்டுருப்பீங்க. அப்போது ஒருத்தர் வந்து நீ ஏன் இந்த வேலை செய்யலை அப்படின்னு கேட்கும்போது உடனே நீங்கள் ஆமாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அதனால் நான் செய்யலை அப்படின்னு உங்களை நீங்களே நான் சோம்பேறி அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே நான் சோம்பேறின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஆழமாக பதிஞ்சிடும். நீங்களும் வந்து முடிவெடுத்துருவீங்க, ஆமாம் நம்ம சோம்பேறியான ஆளு தான் அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து முடிவெடுத்துடும். அதனால் உங்களை நீங்களே சோம்பேறின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் நான் சொன்ன வேலையை செய்யலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் நான் செய்யலை, என்னோட தப்பு தான், நான் அடுத்த முறை கண்டிப்பாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் உங்களை நீங்களே சோம்பேறின்னு சொல்லாதீங்க. அடுத்தது நாலாவது விஷயம், என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஃபோனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். ஒருவேளை நீங்கள் எஜுகேஷனுக்காக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே. பட் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அவங்களோட நேரத்தை வீணடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை சோம்பேறித்தனமாக ஆக்குதே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள்
ஒவ்வொரு ரீல்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்களும் ஒவ்வொரு ரீல்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு எடுத்தால் கூட அது உங்களை செய்ய விடாது. அதாவது உங்கள் மைண்ட் உங்களை செய்ய விடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பாருன்னு உங்கள் மைண்ட் இன்னும் சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ண தான் சொல்லும். ஏன்னா நம்ம மைண்டு என்டர்டெயின்மெண்ட்டை தான் விரும்பும், வேலை செய்கிறது அதுக்கு பிடிக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்தாலே சோம்பேறித்தனம் அவ்வளவா உங்களுக்கு இருக்காது. அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணியே ஆகணும். அடுத்தது 5வது விஷயம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இதுக்கும் லேசினஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் சரியான தூக்கம் தூங்கலை, சரியான உணவு நீங்கள் சாப்பிடல அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை லேசியாக உருவாக்கிடும், அதாவது சோம்பேறித்தனமாக உங்களை ஆக்கிடும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது 8 மணி நேரம் ஒருத்தர் தூங்கணும், ஆனால் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க, ஒரு 5 மணி நேரம் தான் தூங்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கீங்க. அப்போது உங்கள் பாடி இன்னும் டயர்டாக தான் இருக்கும். அப்படி டயர்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மூலமாக உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது. அந்த இடத்துல தான் சோம்பேறித்தனமே உருவாகும். நான் ஏற்கனவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி அதிகமாக உருவாகுது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதனால் தூக்கம் நமக்கு சரியாக இல்லைனாவே அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் உருவாகும், ஸ்ட்ரெஸ்ஸோட சோம்பேறித்தனமும் உருவாகும். அதே மாதிரி தான் நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் உங்களோட ஹெல்த்து பாதிக்கப்படும். ஹெல்த்து நமக்கு பாதிக்கப்பட்டாலே கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையும் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணியே செய்ய முடியாது. அப்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகும், அதே சமயம் சோம்பேறித்தனமும் ரொம்ப அதிகமாக நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சாப்பிடுங்க, சரியான நேரம் வரைக்கும் தூங்குங்க, ரொம்பவே முக்கியம். இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக இது மூலமாக உங்கள் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்மளோட கான்ஃபிடென்ஸை எப்படி அதிகப்படுத்துறது, மற்றவங்க முன்னாடி நாம் எப்படி ஸ்மார்ட்டாக தெரிகிறது, நமக்கு வரும் கோபங்களை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.